அப்போ நான் உன்னை சாபம் விட்டேன்னா நான் சாபம் விட்டா பழிக்கும் திவ்யா. ஏன்னா நான் உனக்கு ஒரு துளி கூட நான் துரோகம் அப்ப நினைக்கிறேன். அந்த பொம்பளை சொல்றதுல 3 குழந்தைகளை அடைச்சு வச்சு பண்ணா அப்போ உன் வீட்டுக்குள்ள அது அந்த சம்பவம் நடந்துச்சா? செல்லே இல்லையே. நான் இப்ப எல்லாம் நான் உள்ள போய் செல்லு இல்லாம தான் நானே அனுப்பிச்சிருக்கேன்ல. இப்ப 3 குழந்தைங்களை வச்சு அடிச்சு துன்புறுத்தி பாலியல் நடந்துச்சா உன் வீட்டுக்குள்ளார? சரி நான் ஒண்ணு சொல்லவா? நீ வேலு நானு எல்லாரும் தான் மாட்டுவோம். ஐ டோன்ட் கேர். எனக்கு என்ன புள்ளையா குட்டியா புருஷனா? உன் குழந்தைங்க தெருவுல நிக்கும், அவன் குழந்தை தெருவுல நிக்கும். எனக்கு பிரச்சனை இல்ல, நான் வெளில வந்துருவேன். இல்ல அவதூறு பரப்பிட்டு இருக்கான், அவன் பொத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். சரி நீ இத வேணாலும் நீ ரெக்கார்ட் பண்ணி உள்ள மீடியால போடு சரியா? நான் எந்த ரெக்கார்டு புண்டையும் பண்ணி போடல. அந்த தேவடியா பையன் தான் ஏமாத்திருக்கான். தேவடியா பையன் கல்யாணம் பண்ணி இருல. நீயே நானு வேலு 3 பேரும் போய் இன்டர்வியூ கொடுத்து இதுக்கு என் வீட்டுல நடந்துச்சுன்னு சொல்றீங்களே, அதுக்கு ஏதாவது நான் தான் இது பண்ணணும்னு சொல்லி கொடுப்போம். வர்றியா? எப்ப வர்ற? நான் ரெடி. வேலு ரெடி. அப்ப அந்த புண்டை அந்த ஒத்த வீடியோ வச்சுக்கிட்டு தான் இவங்க ஆட்டம் காட்டுறான். எந்த வீடியோ? நானே கார்த்தி ஆகாஷ் 3 பேர் இருந்த வீடியோ வச்சுதான் இந்த ஆட்டம் காட்டுறான். அந்த உதயசுமதி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு. ஆமா அவ கம்ப்ளைண்ட் கொடுத்தா. சரி அந்த வீடியோ அந்த செல்லுல எடுக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஏன் செல்லாம் எடுக்கல. என் செல்லே காணும். எந்த தேவையா எடுத்தாலும் செல்லோட ஐஎம்இ நம்பர்ல நான் எடுத்து வச்சுட்டேன். போலீஸ் கேட்டா நான் கொடுத்துருவேன். கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த செல்ல கண்டுபிடி. அதையும் செய்ய மாட்டேன். இப்ப ஆனா ஒண்ணு சொல்றேன் திவ்யா, உருட்டுன்னு எங்க ஃபேமிலியவே நீ உருட்டுட்ட திவ்யா. சத்தியமா சொல்றேன் உன்கிட்ட. எனக்கு இதுக்கு எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்தது நீ ஏன் எதுக்கு பசங்களோட இருந்துட்டு எதுக்கு வீடியோ? இங்க பாரு, இன்னும் ஒண்ணு லாஸ்டா நான் சொல்றேன். வா, நீ நானு வேலு 3 பேரும் போய் இன்டர்வியூ கொடுப்போம். அவனை போய் கொடுக்க சொல்லு. எனக்கெல்லாம் டைம் இல்ல, எனக்கெல்லாம் வேலை இருக்குது. நான் சாப்பிட்டு தூங்கணும். நீ ஒன்னா செஞ்சு என்ன வெளியேற்றாத, கெட்ட வார்த்தை பேச வைக்காத திவ்யா. போலீஸ்காரங்க விசாரிப்பாங்க. நான் நடந்தது அப்படியே சொல்லிடுவேன். நீ பண்ணிட்டு போயிட்டு அந்த பொம்பளை ஒன்னொன்னா கிளப்புறா. வேலு என்ன பண்ணாங்க? அப்படி நான் எதுவுமே பண்ணலையே. அந்த பொம்பளை தான் அவதூறு பரப்புறா. அம்மாளுடைய பொண்ண நீ அப்படி இப்படின்னு பேசுற. அந்த பொம்பளைய கேவலப்படுத்துற. யாரு அந்த பொம்பளை? அப்புறம் வெறியாயி ஒன்னொன்னா கிளப்புவால. அவன் உன் வீட்டுக்குள்ளதான் பாலியல் நடந்திருக்குன்னு சொல்லிருக்கா. உன் வீட்டுக்குள்ள நடந்துச்சா? இந்த விஷயத்த நாங்க தலையிடவே இல்ல. வேலு இது பண்ணவே இல்ல. அவ எப்படி எங்க வேலு சொல்லி இருந்தாலும் இன்னும் அச்சலமா தூக்கிட்டு வந்திருப்பாங்களே. அத உனக்கு புரிஞ்சுக்கிற. நீ படிச்ச பிள்ளையே கிடையாது திவ்யா. நான் ஒண்ணு சொல்லிட்டேன் திவ்யா, வேலுக்கு எனக்கு இதுக்கெல்லாம் சம்பந்தமே இல்லை. இனிமே வேலு போய் இன்டர்வியூ கொடுக்க போறேன், நானும் போய் கொடுக்க போறேன். என்னமோ பண்ணுங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், அந்த பொம்பளைய நீ தூண்டிக்கிட்டே இருந்து எங்க வாழ்க்கைய நீ நாசமா ஆக்குற. நீ எங்க அந்த பொம்பளை அவ இல்லாத குற்றச்சாட்டை வைக்கிறா. அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா? அந்த 3 குழந்தைங்க யாரு? என்ன நடந்துச்சு சோனா? எங்க நடந்துச்சு சோனா? வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன்னு கூப்பிட்டியா? அவ்வளவு தூரம் வேலு கூப்பிடுறான், வரவே மாட்டேன். எங்க வக்கீல்கிட்ட போய் நேர்ல பார்த்து பேசிக்கிங்க. நான் ஏழை வரணும்? போலீஸ்காரங்க என்ன விசாரிச்சா நான் வரேன். போலீஸ்காரங்க இப்ப நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டா? போய் கொடு. ஏன்னா என்னையெல்லாம் மீடியா நான் சும்மா சாதாரணமா தான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். என்னையெல்லாம் என் வீடுன்னு இழுத்தீங்கன்னா லாஸ்ட் நான் ஏன் தெரியுமா உன் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல தெரியுமா? என்ன கம்ப்ளைண்ட்? ஓ வீட்டுல அந்த வீடியோ எப்படி வந்துச்சு? எல்லாம் போலீஸ்காரங்க கேட்பாங்க. ஒன்னதான் திவ்யா கேட்கணும். என் போன்ல எந்ததுக்கு என்ன ஆதாரம்? இரு, அந்த பாக்ஸ் நீ வச்சிருக்கேல, ஏன் போய் அந்த போன் கண்ணனு கம்ப்ளைண்ட் கொடுக்க? அந்த பாக்ஸ் அந்த பில் எல்லாம் என்கிட்ட இல்ல. ஐஎம்இ நம்பர் மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. அது எழுதி வச்சிருக்கேன். கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்க. எனக்கு கம்ப்ளைண்ட் எப்ப கொடுக்கணும் எப்ப கொடுக்கணும் எங்க வக்கீல் கொடுப்பாரு. நீங்க தான் அந்த வீடியோ எடுத்துருக்க. ஐயோ, என் போன் கம்ப்ளைண்ட் கேஸ்ன்னு வரும் பாத்தியா? அப்ப ஐஎம்இ நம்பர் போலீஸ்காரங்கள்ட்ட நான் கொடுத்துருவேன். கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களே கண்டுபிடிச்சுவாங்க. போலீஸ்காரங்க போன் போடுவாங்க. என்னால எல்லாம் கேவலப்பட்டுக்கிட்டு என்ன கேவலப்படுத்திக்கிட்டு. ஏன்னா நான் உனக்கு தெரியும். உன்னை பத்தி நான் ஒரு வார்த்தை பேசல. சரி, ஐயோ அந்த அம்மா போய் பிரஸ்னேட் கொடுத்துருக்கு. தவளை வாயன். அந்த தவளை வாயனுக்கு எதுவுமே தெரியாதா? யாரு யாருக்கு? தவளை வாயனுக்கு. அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தானா? தவளை வாயன்றியே, உனக்கு அறிவு இல்ல. அவன் மனசு கஷ்டப்படாது. கேப்பார் பேச்சு கேட்டு வாழ்க்கைய நாசம் பண்ண ஒரே நீ என்னமோ பண்ணி தொலைத்திவியா? ஐயோ சாமி, நாங்க பாட்டுக்கு இருந்துக்கிறோம். தேவையில்லாம அந்த பொம்பளைய தூண்டி விட்டு இப்ப நான் வீட காலி பண்ணி நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். எல்லாரும் வேலுல இருந்து நீயில இருந்து அந்த யாரு அந்த பொம்பளை தானே என்ன பண்ணா, எல்லாருமே நீங்க வாங்க. நடந்த உண்மையே சொல்லு போலீஸ்காரங்கள்ட்ட.